நம்ம செய்ய வேண்டிய வேலையை எவ்வளோ காலதாமதம் படுத்தி செய்கிறோமோ அது எந்த அளவுக்கான ஒரு நெகட்டிவ் எஃபெக்டை நம்மளோட வாழ்க்கையில் கொடுக்குமோ அதுக்கு சற்று ஏறக்குறைய இன்னும் சொல்லப்போனால் அது அதிகப்படியான நெகட்டிவ் எஃபெக்டை நம்ம வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய நம்ம தோல்விகளுக்கு காரணமாக அமையக்கூடிய ஒரு விஷயம் தயக்கம். ஒரு விஷயத்தை செய்ய தயக்கப்படுறது, ஒருத்தவங்கள்ட்ட வாயை திறந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்குள்ள இருக்கக்கூடிய தயக்கம், உதவி கேட்கக்கூடிய தயக்கம், ஒருத்தவங்கள்ட்ட நம்ம உதவின்னு ஒரு விஷயத்தை எனக்கு இதை செஞ்சு கொடுங்கிற உதவி கேட்பதற்கான தயக்கம், ஒரு இடத்துல தயங்கி மருகி இதை கேட்கலாமா வேணாமா நிற்கிறதுக்குல்ல, அதுவும் பல சமயங்களில் மிகப்பெரிய தோல்வியில கொண்டாடையும். பெஸ்ட் எக்ஸாம்பிள், நமக்குள்ள இருக்க தயக்கம் நம்மளால ஒரு விஷயத்தை நல்லபடியாக செய்ய முடியும், ஆனால் இதை நம்மளால செய்ய முடியுமோ முடியாதுங்கிற ஒரு தயக்கம் இருக்குல்ல, அது காலதாமதத்தை ஏற்படுத்தி அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்காம போயிடும். ஸோ நம்மளோட கான்ஃபிடன்ஸை நம்ம டோட்டலாக லூஸ் பண்ணிடுவோம். நம்ம கான்ஃபிடன்ஸை லூஸ் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் எதா இருந்தாலும் என்ன இறங்கி முயற்சி பண்ணுவோங்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கையின் மேற்கொள்ள அது காரணம் மிகப்பெரிய தயக்கம். ஒருத்தன் கூட இருக்கிறவனையோ இல்லை ஒரு எதிரியை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியோ அவனோட தயக்கத்தை, அவனோட பழைய தோல்விகளை அவன் வெற்றி பெற்றாகணும். அவனோட தயக்கத்தை வெற்றி கொள்ளும் எந்த ஒரு தனிநபரும் மிகப்பெரிய சாதனையாளராக வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். தயக்கத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் என்ன பேசணும் என்ன சிந்திக்கணுங்கிற சிந்தித்தது சரியா, மற்றவங்க நம்மளை பற்றி என்ன யோசிப்பாங்க அப்படின்னு சிந்திச்சே பல மனிதர்கள் இயங்காமலும் செயல்படாமலும் அவங்களோட எண்ணத்தாவே வச்சுக்கிறாங்க. செயல்படுறதே கிடையாது. ஆனால் அதை இன்னொருத்தையும் அதை திங்க் பண்ணி அதை பண்ணிட்டு போயிடுவோம். இவங்க ரெண்டு பேருக்கும் கம்யூனிகேஷனே இருக்காது. என்ன நம்ம யோசிச்சது அவன் செய்யறான், யோசனை ஒரே விதமான சிந்தனை பல பேத்துக்கு வரலாம், பல ஆயிரம் பேத்துக்கு வரலாம் ஊர்ல உலகத்துல. ஆனால் அதை யாரு செயல்படுத்துறா, அப்படி யோசிச்சு எத்தனை பேர் அதை செயல்படுத்துறாங்கிறத பொறுத்து தான் வெற்றியாளரும் சாதனையாளரும் வெளிப்படுறாங்க. நம்ம ஒரு சாமானியன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா அவனோட தயக்கம் எந்த லெவல்ல கொண்டு போயிடும், மற்றவங்க நம்மளை பத்தி இப்படி யோசிச்சுட்டா எப்படி ஆயிரும், தவறா யோசிச்சுட்டா இந்த விஷயங்கள் நம்ம செய்ய தெரியாம செஞ்சு அது தவறா போய் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க நம்மளை பத்தி என்ன யோசிப்பாங்கன்னு நினைச்சே இவன் எந்த விஷயத்துல முயற்சி பண்ணாம அவனோட எண்ணங்கள் செயல்கள் அவனோட கற்பனைகள் எல்லாம் மனசுக்குள்ளே புதைச்சி யாருக்கும் பயனில்லாம அவருக்கும் ஒரு செல்ஃபாவ எந்த யூஸும் இல்லாம முயற்சி செய்யாமலே தோல்வியுற்றவர்கள் தான் ரொம்ப அதிகம். நண்பர்களே, மனசுக்குள்ள நம்ம வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், தாரக மந்திரமா நம்ம தினம் நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். கண்டிப்பா இந்த ஒரு தாரக மந்திரத்தை சொல்லி ஃபாலோ பண்ற அனைவருக்கும் வெற்றி நிச்சயம்தான். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள்.